ஸ்ரீ குருப்பியோ நமஹா. ராதே கிருஷ்ணா சேனல் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் அபிராமி அந்தாதியின் 89வது பாடலை நாம் போடுகிறோம். இந்த 89வது பாடல் பாடினா என்ன பயன்னு யோக சித்தி நமக்கு கிடைக்கும். சிறக்கும் கமல திருவேனின் சேவடி சென்னி வைக்க துறக்கம் தரும் நின் துணை வரும் நீயும் துரியமற்ற உறக்கம் தர வந்து உடம்போடுயிர் உறவற்றறிவு மறக்கும் பொழுதை முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே. இனி இதன் பொருளை நாம் பார்ப்போம். 1000 இதழ் கொண்ட சகஸ்ர கமலத்தை சிறக்கும் கமலம் என்று இதில் உரையும் மேலானவளை திருவே என்றும் சிறக்கும் கமலத் திருவே என்று பட்டர் இந்த பாடலை தொடங்குகிறார். சிறக்கும் கமலத் திருவே நின் சேவடி சென்னி வைக்கங்கிறார். இதன் பொருள் சேவடி சென்னி வைக்க என்று பட்டர் கூறுவது ஞானம் இருக்க வேண்டிய தன் சிரசில் அபிராமியின் கால்களான ஞானத்தை பட்டருக்கு சூடினாள் என்று பொருள். ஆகவே தாமரைகளில் தலையாய தாமரையாக விளங்கும் சகசிரார கமலத்தில் உறைபவள் தன் சிரசில் அவளின் அடிமலர்களை வைத்தாள் என்று பட்டர் கூறுகிறார். துறக்கம் தரும் நின் துணை வரும் நீயும் என்று பட்டர் சொல்கிறார். இதன் பொருள் ஞானம் பெற்றவர்களுக்கே முக்தி கிடைக்கும். அம்பாள் தன் பக்தரான பட்டருக்கு தன்னை அறியும் ஞானத்தை அளித்தவுடன் அம்பாளின் துணைவர் சிவபெருமான் முக்தியை தருகிறார் என்கிறார். ஆகவே பட்டர் முக்தி அளிக்க ஐயனும் அம்பாளும் இணைந்து வந்து தருகிறார்கள் என்று கூறுகிறார். பட்டர் சிவனையும் சக்தியையும் பிரித்து பார்க்காத நிலையில் துறக்கம் தரும் நின் துணைவரும் நீயும் என்று பாடுகிறார். உடம்போடு உயிர் உறவற்று அறிவு மறக்கும் பொழுது என்று பட்டர் சொல்கிறார். மரண காலத்தில் நம் உடம்போடு ஒட்டி இருந்த உயிரும் நம்மை தனியாக்கி விட்டு சென்றுவிடும். ஞானிகளுக்கு மறைந்த பின்னும் மீண்டும் பிறவி இல்லை. ஆனால் அஞ்ஞானிகளுக்கு மீண்டும் மீண்டும் பிறவி வரும். இதை பட்டர் உடம்போடு உயிர் உறவற்று என்கிறார். அற்ற அறிவு என்று பட்டர் சொல்வது அறிவு மறக்கும் பொழுது என்று பொருள். துரியமற்ற உறக்கம் தர வந்து என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியமேனு பட்டர் சொல்கிறார். இதன் பொருள் அம்பிகையின் திருவடி தீட்சை பெறுவதுதான் முதல் செய்கை. இதன் பின் பேரின்ப நிலை எய்தி தன்னை மறக்கும் நிலை உண்டாகும். பட்டர் ஞானிகள் அடையும் பெருநிலையை அடியேன் பெற சற்றும் வருந்தாது வந்து அருள்மழை பொழிந்திட வேண்டும் என்று அபிராமியிடம் பிரார்த்திக்கிறார். அப்படியே நாமும் அபிராமி அம்மன் திருவடிகளில் விழுந்து பிரார்த்திப்போம். ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.